உடச்சுட்டீங்களா? அது கேட்டியும் இங்கே காட்டு. உடஞ்சி போயிட்டு போச்சாது. அதெல்லாம் நீ உடச்சதுதான். உடச்சுட்டீங்களா? அதெல்லாம் நீ உடச்சதுதான். இப்போ உட்காந்து போய் பார்த்து உட்கார மாட்டீங்களாப்பா? 5000 வச்சுக்கிற ஃபோன் இப்போ 5000 வாங்க போட்டு வாங்கினா தான் ஏதோ ஓரளவுக்கு நினச்சி நல்ல ஃபோனாக வரும். 5000 வச்சுருக்கிறியப்பா. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை another நியூ vlog. ஃபைனலி முடியல வெட்டியாச்சு. ஃபோனை உடச்சுட்டாங்க. நடுப்பு சரியான நடுப்பு. அப்பா போட்ட பார்த்து உட்கார தெரியாதுப்பா. இங்க இல்லாம முன்னாடி தான் இங்க இருந்தே உடஞ்சிருக்கு. அப்பா உட்காரும்போது நீ பக்கத்துல தான் எடுக்க மாட்டேன். கௌசி உன்னை அடிக்கணும். கௌசி போன் படிச்சதுக்கு அப்புறம் எடுக்கணும்ல. இதெல்லாம் நீ உடச்சதுதான். அது டெம்பர் கிளாஸ். இப்ப அப்பா உட்காந்து உடஞ்சிருக்கோம். சரி, நீ படிச்சுட்டு எடுக்காம எங்க போன? இங்க வந்துச்சு பொத்த உட்காந்தான் நவந்து உட்காந்தான் போனடான்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் பேத்தனத்துக்கு இன்னும் உடச்சுக்கிட்டேன்னு சொல்றேன். 15,000 பீஸ் போன் பண்ணிட்டு தவிட ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு ஐயா இது என்ன வெள்ளாடு என்ன பக்கிட்டு திங்குது? அதை கூட தொட்டு கும்பிட ஆடு அப்படிலாம் எந்த உயிரிருந்து இது பண்ண கூடாது. என்ன சிட்டியில தெரியாம குடிச்சிட்டு வண்டி இங்க விழுந்துச்சு. அப்படியே ஊத்த முக்கியம் இங்க ஊத்தாது எறும்பு போயிறாங்க போ. எப்போ நான் ஐயோட கொண்டு வித்துருவேனாப்பா. எப்ப அப்பா கசி எதுக்கு அவ்வளோ டீ ஊற்றி கொடுத்தா? அதில் காட்டுற மாதிரி டீ கூட அப்பா குடிக்காது. சொன்னா ஒரே வேலை செய்ய மாட்டேங்கிறா. சோறு பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. பெரிய பிள்ளையாகி போயிட்டு ஒரு வேலை சொன்னா கேட்கணும். எத்தனை வச்சா? அது முன்ன நான் சொன்னேன். நீ என்னன்னு கேக்குறியா? ஐயா இப்போ அன்னைக்கு போட்ட கருணாலாம் பார்த்து முளைப்பு முட்டிக்கிச்சு. எல்லாமே முடிக்கும். முளைக்காதண்ணே. அம்மையா போற? சரி சரி. இல்ல அந்த இது நீங்க அப்ப கொண்டாந்து கொப்பையில கட்டிட்டு ஐயா நீயே வேற கட்டையே இல்ல. அதெல்லாம் தெரியலையா? நானும் மண்ணிலான்னு கேட்கல. தாத்தா 1 மணி நேரம் நான் சொன்னா 1 மணி நேரம் ஆயிருக்காது. என்ன செய்தி இன்னும் 1 மணி நேரம் அந்த காட்டுக்கு? வாத்திருக்காடு போனமா கூட 1 மணி நேரமா? சரி ராஜமான்ட்டு சொல்லி 3/4 மணி நேரம் ஆயிருக்குமான்னு கேட்ட 1 மணி நேரமா? செந்தில் தான் சரி விடு. இப்போ இது ஐயா முன்ன போட்ட கட்டையெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாம் செத்தே போச்சு. கட்டையே இல்லை. இவங்க அப்பப்போ இங்கே கொண்டு போய் குப்பை போடுறது. அப்பா இங்கே வந்து அம்மா பேசிட்டு இருக்கிற நேரத்தில் போய் அங்கே ஒவ்வொரு குழி போட்டிருந்தா கூட என்னால் பிள்ளை தட்டுருந்துருக்கும். அள்ளி கொண்டு போய் வியாபாரத்தில் பிள்ளை தட்டு நகல் போட்டு நகல் இப்படி சும்மா கும்போது வச்சிருக்கேன். காடே சொட்டையா கிடக்குது. நான் போட்டதெல்லாம் புல்லு முளைஞ்சிக்கிச்சுமா. கசாப்புக்காரன் காட்டு வரும். மேல் டப்புல தட்டை அறுத்துட்டு அடித்தட்டெல்லாம் அப்படியே விட்டுருக்குறாங்கம்மா. வைக்கிறதுக்கு விட்டுருக்காங்களா? ஒன்னு தான் வர சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஏப்ப நீ குப்பையில கத்திய வைக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது. இந்த நீங்க அம்மாட்ட சண்டை போறதுல நேரம் இருக்குது. அது வைக்கிறதுக்கு தான் உனக்கு நேரம் இல்லை. ரெண்டு தட்டு கலப்புறம். ஒண்ணு வந்து இல்லம்மா அது வச்சாலுமே தங்கம் தட்டு கோணங்க அந்த வள்ளத்தே போதாத அந்த பாடையெல்லாம் வேண்டாம். அதுதான் சொன்னர்லமா. சொன்னர்லனாலும் எங்க ரெண்டு பிட்டா வருது.
என்ன பண்ணுறது? 2 பிட்டுன்னா விலகாட்டானா அது அந்த பெருத்தன் வீடு தட்டை தான் கொண்டாந்து வச்சா அப்படி சுண்டு விளக்கமாக இருப்பிச்சு மாரி தான் கொண்டாந்து வச்சாங்க. பெருத்தம்பி கொடுத்துருந்தா அந்த பெரிய பெரிய கட்டை அர்த்தம் பரலாம் வச்சோம். செத்து போச்சு செத்து போச்சானுங்க. ஐயா. அதுதான் மேலுக்கு வந்து செத்து போச்சு. பயம் வந்துச்சு. ஆனால் பிடிங்கிட்டு வச்சு அந்த ஓரம் அருக்கா விட்டுக்கிறோம் பாரு, அந்த ஒரு பாத்தியும் பிடிங்கிட்டே கொத்தலை வெட்டி ஒரு தூர் அந்த 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 தட்டில் போடுறது அறுக்காத கொஞ்ச நாள் விடுங்க. அதுலயே அது அருக்கா அதுதான் ஒரு கட்டை வித்தாசோட கட்டை கொண்டு போய் குப்பை மேலே போட்டு வந்துட்டேன். அந்த தூர் விட்டுட்டு ஐயா இல்லையா, அது சீக்கிரம் மேலுக்கு வந்துடுது. தட்டு ஓரி ஆக மாட்டேங்குது. அந்த தட்டு இல்ல, ம் இந்த குத்து பெரியச்சா வருது பாரு அந்த தட்டல, அதுதான் அதுதான் ஓரிய மாட்டேங்குது. ஓரி ஆகுது, சீக்கிரம் கட்டை மேலுக்கு வந்துடுது. அது நம்ம அறுக்கிறதுல தான் இருக்குது. 4 வருஷம் ஆகுது தம்பி. வேணா அப்பா ஆட்டம் எடுத்தோம்னா கட்டை மேலுக்கு வராது. அது அப்பா என்ன பண்ணுதுன்னா அடிய போட்டு இறுக்கி பிடிச்சு அப்படிதான் அடி எடுத்து அறுத்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் அடுத்து அப்படி தலையா தலையை இப்ப வச்சுக்கிறீங்க இல்ல. ஐயா இங்க பாரு, ஒரு கணுனாச்சும் விடணும். ஒரு கணு விட்டா தான் அதெல்லாம் தலைஞ்சு வரும். ஒரே கணு கூட விடாத அடி வேறுக்கான பிடிச்சா எடுத்தா எந்த இடத்துல தலையா? அதெல்லாம் தும்மு தும்முன்னு தலைஞ்சு. ஏதாவது 1 2 விடணும். எல்லாத்தையும் யூரியா வந்து விதை கூடாதான் வாய்க்கிறலமா. வேறச்சி தான் அதெல்லாம் சுட்டு பிடிச்சி தெப்புளுக்கு மேலே வளர மாட்டேங்கிறா. இந்த பட்டி பிடிச்சி கூட வச்சுக்கிறியா அதெல்லாம் இல்லை தட்டு காட்டுக்கு யூரியா உரத்தா வாய்க்கிறல மூட்டை தாத்தா பட்டு பிடிச்சதில் அரிசி போட்டுட்டு வைக்கிறது. அது மாட்டுக்கு போட்டால் மாடே திங்க மாட்டேங்குது. மாடு எங்க திங்குது? அன்னைக்கு கொண்டாந்து போட்டேன்னு தெரில. எங்க அடுத்துங்களா நாளைக்கு வேலையாவா தாத்தம் பிடிங்கி எறிங்குது வேறோட. நமக்கு இந்த தட்டெல்லாம் அறுத்து போட்டு இப்போ அப்படி அந்த இத்தத்து வயரம் விட்டுட்டு காட்டை சுற்றியும் அறுத்து போட்டுட்டாங்க. யாராயா? அதுதான் அந்த அங்கே ஒரு தலைக்குது. அது என்ன தலைடா? யாரா கீழே கீழே இருக்கிறீங்க? அந்த பூபேன வீட்டுக்கு இருக்கிறீங்களா அவங்கள? அதான் அவச்சித்தல அவத்தி தலை அது ஆட்டுக்கு போடுவாங்கப்பா. அது ஆட்டுக்கு அதான் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே தான். ஆமாம் நாமளே திங்கலாம் தானே? நான் பார்க்கவே இல்லையே. வணக்கி திங்கலாம், கடைஞ்சி திம்பாங்க நினைக்கிறேன். அறுத்து அறுத்து கலைஞ்சி வந்துட்டு ஃபோன் பண்ணி தவிர எடுத்துட்டு சொல்கிறேன். எப்ப அந்த வட்டியா காய்ச்சி கொடுத்தாண்ணா. காய்ச்சி காய்ச்சி வச்சிருப்பான். இது அங்க வச்சிருக்கிறா சேர்த்து வச்சிடல இங்க காய்ச்சி கொடுத்துட்டாங்க. இது என்ன இப்படி சிம்புது? கைக்கு எவ்வளோ சேர்ந்துக்குது? 1500 கேசீருக்கு எவ்வளோ வந்துக்குது? 1700 மாற்றி இப்போ தாத்தா ரேக வச்சா மாற்றி போடுவாங்க. அதுக்கு தாத்தா நாட்டுப்பால் மாற்றி விட்டுறேன். இந்த ஒன்று உனக்கு என்னப்பா? உனக்கு எதுக்கு பா தாத்தா கூட்டு போயிட்டு ரேக வச்சா முடிஞ்சுப்பா. என்னப்பா கவசி அம்மா கூடுது. சுடிதார் என்ன அங்கேயே விட்டுறியா இல்லை வாங்கிக்கிறியா? போய் காய்ச்சி 5000 வாங்கிட்டு மூச்சு போகிறதுக்கு என்கிட்ட இல்லை காய்ச்சி. அதில் எனக்கெல்லாம் காய்ச்சல். மீன் வாங்கிட்டு எடுத்தாங்க குடி. எனக்கு மீன் வாங்கிட்டு எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். வைக்கிறேன் கொட்டணும். கொட்டையா? எது கொட்டை இருக்குதா? அம்மா ஆய கொட்டை கணக்கில் காசு கொடுத்தீங்களா? ஆ அவர் கொட்டை காசு கொடுத்துட்டீங்களா? கவுந்துருந்து எழுதுறா. பொறுப்பாக படிக்கிற பிள்ள. அம்மா இந்த லைட் என்னாச்சு? அம்மா பீஸ் போயிடுச்சா? எங்க தாத்தாக்கு கொண்டு போய் போட்டாச்சு சாலிக்கு. என் பெயர் வைஷ்ணவி மூர்த்தி. நான் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். ஆமா 6ஆம் வகுப்பா? போட உனக்கு வேணுமா? போதும் போதும். கயிறு தூங்க மாட்டியோ? சித்தா ஸ்பூன் வச்சு இது என்னம்மா ஃபேமிலியோட ஸ்பூன்லாம் வச்சு தின்ட்டுக்கிற? என்ன பண்றது? சித்தா ஃபோன் போட்டு கொடுத்துட்டா? வேன் போடுறேன். இல்ல போதும் எனக்கு. இந்த
எனக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் வரேன் மா இவ்வளோ போதுமா இல்லை என்ன வேணுமா நான் வாங்கிட்டு வந்து கொடு. அம்மு நீ செண்டு வாசம் பிடிப்பா. கீழே ஓட்டி விடாது அம்மு. அம்மு நான் நானே தேங்காய் உட்காரணும்னு பார்த்துருக்கேன். தேங்காயா என்ன கேட்க மாட்டேன். அளவரடா பெரிய தேங்காயாவா? சூப்பராக இருக்கும். ரெண்டு எங்கள் அம்மாவுக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று. உன் பாட்டுக்கு உண்டா உண்டா போடு. சொர்க்க பூமிக்கே போகும் போல இருக்குது. அள்ளி வந்தாங்க. பாத்து பார்த்து ஆதனுக்கு கொண்டு போய் கொட்டை. கொட்டைனா என்ன கொட்டை? அவர் கொட்டை. அவரை கொட்டை. கொட்டைன்னு சொன்னா என்னன்னு புரியும்? யாரு தாத்தாக்க போடுற? கொஞ்சம் கம்மியாக போட்டு தாத்தாவால் சாப்பிட முடியாது. எல்லாமே திம்பாங்க அவ்வளோ குசும் போடுறா. கொண்டு போ பாப்பா. வண்டியில் போயிட்டு வந்துடு, இருட்டில் நடந்து போகாத. போங்கிற போக மாட்டேங்கிறீங்க. வேணா இப்போ சோறு தின்னுக்கிறேன் தெரியும் உனக்கு. சின்ன போகக்கூடாதா? இப்போ நீ சும்மா தான் இருக்கிற. கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நம்பில முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து vlog வந்து மோஸ்ட்லி என்னால் எடுக்க முடியல. என்ன ரீசன் கேட்டிங்களா, எங்கள் வீட்டுக்கும் கோயிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டரு என்னமோ 100 மீட்டரோ சம்திங் தான் இருக்கும். பக்கத்துலேயே ஹார்ன் அதாவது ரேடியோலாம் வச்சுருக்காங்களா, அது வந்து சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பழைய பாட்டு புது பாட்டு அது இதுன்னு மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து vlog என்னால் எடுக்க முடியல. அதனால் நைட் டைமில் மட்டும் இன்றைக்கி நான் vlog எடுத்திருக்கேன். அந்த vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். எனிவே எல்லா வீடியோ போல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைஸ் அங்கே தூரத்தில் தெரியுதா? தூரம் இல்லை, ஒரு அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் நம்ம தான். எனக்கு கேமரா தெரிய மாட்டேங்குது. அங்கே பாருங்க லைட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஓரளவுக்கு என் ஃபோனில் தெரியல. பட் எனக்கு நான் நேரில் பார்த்து நல்லா தெரியுது. அங்கே தான் எங்கள் கோயில் இருக்குது. பண்டிகைலாம் முடிஞ்சிச்சு.